கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நாம் என்ன தலைப்பில் விவாதிக்க போகிறோம் என்பது ஒரு செய்தி தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். கொரோனா பரவலை வல்லரசு நாடுகளே தடுக்க முடியாத சூழலில் தமிழக அரசு கொரோனா பரவலை கட்டுக்குள் வைத்திருக்கிறது என பேசியிருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. நாளொன்றுக்கு 500, 2000 என அதிகரித்துக் கொண்டிருந்த கொரோனா பாதிப்பு 3000ஐ கடந்திருக்கும் நிலையில் எதன் அடிப்படையில் கொரோனா கட்டுக்குள் இருப்பதாக முதல்வர் தெரிவிக்கிறார் என தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இறப்பு விகிதம் மிக குறைவு என்று மீண்டும் ஒருமுறை சுட்டிக்காட்டி இருக்கிறார். தென் மாவட்டமான மதுரையில் மட்டுமே நேற்று 10 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னையில் 24 மணி நேரத்தில் 24 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இருப்பினும் இறப்பு எண்ணிக்கை குறைவு என வலியுறுத்தும் முதல்வரின் வார்த்தைகளை அலச வேண்டியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, கொரோனாவை கட்டுப்படுத்த ஒரு ஆக்கப்பூர்வ யோசனையையும் ஸ்டாலின் கூறியது இல்லை என்று முதல்வர் பேசியிருக்க, மறுபுறம் ஸ்டாலின் சொன்ன யோசனையைத்தான் தமிழக அரசு இதுவரை நடைமுறைப்படுத்தியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் பொன்முடி. சட்டப்பேரவை கூட்டத்தை ரத்து செய்வது தொடங்கி பொது தேர்வுகள் ரத்து மற்றும் நடமாடும் மருத்துவமனைகள் அமைத்தது வரை ஸ்டாலின் முன்வைத்த யோசனையையே அரசு செயல்படுத்தி இருப்பதாக ஆதாரங்கள் வைக்கிறார். இந்த இடத்தில் எதிர்க்கட்சிகளின் யோசனைகளுக்கு உண்மையிலேயே செவிமடுக்க தொடங்கிவிட்டாரா எடப்பாடி பழனிசாமி என்கிற கேள்வியுடன் ஆலோசனைகளை செயல்படுத்தினாலும் அதை அங்கீகரிக்க மறுக்கிறாரா முதல்வர் என்கிற சந்தேகமும் தோன்றுகிறது. அதே சமயம் அரசு எடுக்கும் நல் முயற்சிகள் எல்லாம் தங்கள் யோசனை என சொந்தம் கொண்டாட நினைக்கின்றனவா எதிர்க்கட்சிகள் என்கிற பார்வையும் உருவாகிறது. இதன் தொடர்ச்சியாகவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஸ்டாலின் அறிக்கை விட்டிருக்கையில், மருத்துவ குழுவின் ஆலோசனையே போதுமானது, எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை தேவையில்லை என்று முதல்வர் பேசியிருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இதுவே கொரோனா அதிகரித்து வரும் சூழ்நிலையிலும் இறங்கிச் செல்வது யார், அரசியல் செய்வது யார் என்று புரிந்து கொள்ள வேண்டிய தேவையை உருவாக்குகிறது. இதற்கிடையில் திங்கட்கிழமை மருத்துவ குழுவிடம் ஆலோசனை நடத்த முதல்வர் முடிவு செய்திருப்பதால் தமிழக அரசின் அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதை அறிய 5 கேள்விகளை எழுப்ப விரும்புகிறது இன்றைய கேள்வி நேரம். பாதிப்பு ஒரே நாளில் 3000ஐ கடந்த பின்னும் கொரோனா கட்டுக்குள் இருப்பதாக முதல்வர் கூறுவது சரியா? ஸ்டாலினின் ஆலோசனைகளையே தமிழக அரசு செயல்படுத்துவதாக பொன்முடி சொல்வது ஏன்? ஒரு ஆக்கப்பூர்வ ஆலோசனையை கூட எதிர்க்கட்சிகள் தரவில்லை என்கிற முதல்வர் புகார் ஏற்புடையதா? அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என்கிற முதல்வர் முடிவின் பின்னணி என்ன? வல்லரசு நாடுகளை விட தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுக்குள் உள்ளது என்ற முதல்வரின் வாதம் சரியா? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கும் வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். முதல்வர் சொல்வது போல் கட்டுக்குள் இருக்கிறதா கொரோனா? இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள், வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்கள், வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து திரு புகழேந்தி அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன், வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கின்றேன், வணக்கம் சார். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸில் இருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் இணைய இருக்கிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். சுமந்த், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். புதிய உச்சத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 3000, 3500 அப்படின்ற எண்ணிக்கையை பார்க்க முடிகிறது. 6 மாவட்டங்கள்ல கொரோனா எண்ணிக்கை 100 தாண்டி இருக்கிறது. ஆனாலும் முதலமைச்சர் கட்டுக்குள் தான் இருக்கிறது, ஊரடங்கை நம்ம மிகச் சிறப்பாக அமல்படுத்தியதால் நோய் தொற்று கட்டுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. முதல்வர் எந்த ஆங்கிள் கட்டுக்குள் இருக்குதுன்னு சொல்றாங்க? முதல்ல இதை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு சென்னை, மற்ற ஒன்று பிற மாவட்டங்கள். பிற மாவட்டங்கள்ல கேஸ் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு, அதிக பரிசோதனைகளும் ஒரு காரணம். 2வது, நோய் தொற்றும் அங்கு அதிகமாக இருக்கிறது. சோ இது முழுமையாக மற்ற மாவட்டங்களில் முழு கட்டுப்பாட்டுக்குள்
இருக்கிறது என்று சொல்வதற்கான அளவுக்கு நம்ம டெஸ்டிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. சோ முதலமைச்சர் சொல்றது அது எவ்வளவு சரியாக இருக்கும்ங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ரெண்டாவது, சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா, இப்போ இன்று சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் 10,000 சாம்பிள்ஸ் கிட்டத்தட்ட 10,000 சாம்பிள்ஸ் சென்னையில டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னா சென்னையில ஓரளவுக்கு இந்த நோய் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ரீதியாக நம்ம யோசிக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சென்னையில 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சராசரியா நம்ம 4,000 5,000 டெஸ்ட் குறைவாக செய்து கொண்டிருந்தோம். அந்த 4,000 டெஸ்ட்ல 1,000 அப்படிங்கிற அளவுக்கு 900 1000 அந்த மாதிரி பாசிட்டிவ் வந்து கொண்டிருந்தது. சோ அப்ப கேஸ் பாசிட்டிவிட்டி ரேட் 25% இருந்தது. இப்பொழுது இன்னைக்கு 1986 வந்திருந்தா கூட நம்ம கிட்டத்தட்ட 10,000 டெஸ்ட் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில அது 18-19% நம்ம குறைச்சிருக்கிறோம். நேற்று பாத்தீங்கன்னா 17% இருந்தது. சோ ஓவராலா நமக்கு பரவலா we are able to அட்லீஸ்ட் ஒரு பிளாட்டூ ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. முன்னாடி நம்ம 14,000 15,000 பரிசோதனைகள் செய்து கொண்டிருந்தோம். இப்போது நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட 30,000 பரிசோதனைகளுக்கு 33,000 பரிசோதனைகள் செய்யறோம். அது ஒரு மிக முக்கிய காரணம். வெறும் கேஸ் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால இந்த தொற்று சுத்தமாக கண்ட்ரோல், அது ஒரு முக்கிய ஸ்டாட்டிஸ்டிக், அதை நான் மறுக்கல. ஆனால் அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை வச்சுக்கிட்டு கேசஸ் கண்ட்ரோல்லயே இல்ல கொரோனா அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதே சமயத்தில் உயிர் இழப்புகள், ஒரு உயிர் போனா கூட அது வருந்தத்தக்கதுதான், மாற்று கருத்து இல்லை. அது முதலமைச்சரே முன்னாடி சொன்னது. ஆனால் இன்று நம்ம பார்க்கும்போது இந்த கேசஸ் நீங்க 1,500 1,800 2,000 கேசஸ் வருகின்ற அளவு எண்ணிக்கையில வந்துட்டு இருந்த போது 40 35 36 43 இது போன்ற இறப்புகள் தினமும் நிகழ்ந்து கொண்டிருந்தன. இப்போ அது கிட்டத்தட்ட 3,500க்கு வந்த போதும் இந்த இறப்புகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் கொடுக்கும். அதனால நாளை அதிகரிக்காது அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை. இன்றைய இதுல இந்த டெத் ரேட்டை பற்றி கூட ரவிக்குமார் எம்பி சொன்னார். சில டிஸ்ட்ரிக்ட்ல நோய் தொற்று எண்ணிக்கை குறைவா இருக்கு, அங்க இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு, அது 3% கூட தாண்டுகிற மாதிரி இருக்கு. நமக்கு ஓவரால் டேட்டாவுல பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க சொல்வது ஒரு சாமானியனுக்கு இருக்கிற ஒரு கேள்வி, தினந்தோறும் அதிகமாயிட்டே இருக்கு, டிஸ்ட்ரிக்ட்லயும் அதிகமாகுது, எந்த ஆங்கிள் இது கட்டுக்குள் இருக்குது, அதிகமா பரிசோதனை செய்யறதுனாலேயே கட்டுக்குள் வந்துருச்சான்னு கேக்குறாங்களே. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 5,000 டெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 30,000க்கு பதிலா 5,000 டெஸ்ட்னாக்க நம்ம உறுதியா எண்ணிக்கை எவ்வளவு வர முடியும்? மேக்சிமம் ஒரு 1000க்கு குறைவா தான் வரும், ரைட்டா? சோ இப்போ 3,500 பாசிட்டிவ் ஒரே நாள்ல 1000க்கு கொண்டுட்டோம்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. உதாரணம் சொல்றேன். தெலுங்கானால நேற்று 3,600 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3,600 டெஸ்ட்ல 912 டெஸ்ட் பாசிட்டிவ், 25%க்கு மேல பாசிட்டிவ். ஆனா 912 கேஸ் தான் தெலுங்கானால இருக்குன்னு நம்புவாங்களா யாராவது? 3,000 டெஸ்ட் 3,500 டெஸ்ட் பண்ணி 900 டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. சோ இந்த எண்ணிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லை என்று கூற முடியாது. முதல் நாள்ல இருந்து நம்ம சொல்றது ஒண்ணுதான், அதிகமா டெஸ்ட் பண்ணுங்க, அதிகமா நபர்களை கண்டறியுங்க, அவங்களை தனிமைப்படுத்துங்க, அப்பதான் நோய் தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதா. இதையே இன்னும் 6 மாசம் இழுத்துட்டு போறதுல, இப்போ உதாரணத்துக்கு கேரளால இன்னைக்கு 150 கேஸ். கேரளால உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஏப்ரல் மேல எல்லாம் 3 2 ஒரு வாரத்துக்கு ஒண்ணுமே இல்ல, கேஸே இல்ல. இப்போ 150 கேஸ். ஆந்திரால இன்னைக்கு 650 கேஸ், 605 கேஸ். ஆந்திராலயே 200-300க்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலத்துக்கு இல்ல. சோ மிக முக்கியமா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதிகமா டெஸ்ட் பண்றோம், இன்னும் அதிகமா டெஸ்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் 33,000 போராது, 50,000 டெஸ்ட்டுக்கு கொண்டு போனோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த 3,500 3,600ங்கிற எண்ணிக்கை வருவதன் காரணம் நோய் தொற்று இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை.
ஆனால் அந்த நோய் தொற்றை அரசு அதிக முயற்சி செய்து கண்டறிய வேண்டும், அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், அவர்களிடமிருந்து தொற்று மற்றவருக்கு செல்லக்கூடாது, அங்கு மற்றவருக்கு சென்றால் மரணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில கவர்மெண்ட், அதாவது இன்றைய சூழல்ல நிச்சயமா இன்னும் அதிகரிக்கணும். மாவட்டத்தில் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சிம்பிளா பதில் சொல்லிடுறேன். ஏன் மார்டாலிட்டி ரேட் அதிகமா இருக்கு? இப்போ நம்ம சென்னையே எடுத்துக்கங்க, ஒரு வாரம் முன்னாடி மார்டாலிட்டி ரேட் பாருங்க 1.4 1.5 கிட்ட போகிற ஸ்டேஜுக்கு வந்தது. அந்த 250 கேசஸ் நம்ம இன்னும் அது என்ன ஆச்சுங்கிறது இன்னும் கணக்குல கொண்டு வரல. அது கணக்குல வந்தாக்க உங்களுக்கு 1.66 1.7 ரேஞ்சுக்கு போச்சு. ஆனால் இன்று உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு, ப்ரொபோர்ஷனட்டா டெத் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால உங்களுக்கு மார்டாலிட்டி ரேட் குறையுது. மிக முக்கியமா மற்ற மாவட்டங்கள்ல என்ன உங்களுக்கு மார்டாலிட்டி ரேட் அதிகமாகுது அப்படின்னாக்க அது ஒரு இண்டிகேஷன் நீங்கள் போதுமான அளவுக்கு அந்த மாவட்டத்தில் பரிசோதனைகள் செய்யவில்லை அப்படிங்கறத ஒரு இன்டைரக்ட். ரெண்டு விஷயம் சுமந்த், இப்போ நம்ம பரிசோதனைகள் செய்கிறோம், நீங்க சொன்னீங்க கவனமா நோய் தொற்று இருக்கு அதனால பரிசோதனை செய்கிறப்ப பாசிட்டிவா காண்பிக்குது அப்படின்றது. இப்ப நீங்க சொன்னது மாதிரியே பலரும் அப்போது சொன்னாங்க நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பச்சை மண்டலம்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அங்க டெஸ்ட் பண்ணா பாசிட்டிவ் இருக்கும்னாங்க. இன்னைக்கு அங்க டெஸ்ட் இருக்கிறப்ப பாசிட்டிவ் இருக்குன்னா என்ன கேள்வி? எந்த அடிப்படையில்? குணமாகறவங்களை வச்சு சொல்றாங்களா, டெத் ரேட்டை வச்சு சொல்றாங்களா, எதை வச்சுக்கிட்டு கட்டுக்குள் இருக்குன்னு சொல்றாங்க? இல்ல அதாவது அரசாங்கம் சொல்ற ரெண்டு விஷயம் அதான் நான் சொன்னேன். மற்ற டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இன்று கூட நம்ம போதுமான அளவு பரிசோதனைகள் செய்யவில்லை. நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு காலகட்டத்துல முதல்ல பார்க்கும்போது சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு 200 டெஸ்ட் 300 டெஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. அதை வச்சுட்டு என்ன ஒரு டேட்டா வச்சு ப்ரொஜெக்ட் கூட பண்ண முடியாது. சோ உறுதியாக நாம் செய்த தவறு, ஒரு மாத காலம் வீணாக்கி விட்டோம் பரிசோதனைகளை அதிகரிக்காம. அந்த ஒரு மாத காலம் நாம் செய்த தவறுதான் இந்த அளவுக்கு தொற்று ஏற்பட்டு இருக்கிறதுங்கிறதுல யாருக்குமே ஒரு மாற்று கருத்து சயின்டிபிக்கா பார்க்கும் போது இருக்க முடியாது. அந்த ஒரு மாத காலத்தை வீணாக்கி விட்டு, என்னுடைய கருத்தில் வீணாக்கி விட்டு இப்போ நம்ம டெஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உறுதியாக அடுத்த ஒரு வார காலத்துல நிச்சயமாக ஒரு கர்வ் பிளாட்டன் ஆறத உறுதியா பார்க்கலாம். அதாவது மேலும் பரிசோதனைகளை 15,000 20,000க்கு எடுத்துட்டு போனீங்கன்னா சென்னையில 3,000 4,000 கேஸ் வராது. இந்த 1900 2300 2400 போகலாமே தவிர இது நீங்க டெஸ்ட் டபுள் பண்ணி 20,000 பண்ணாக்க உங்களுக்கு சென்னையில 3,800 பேஷண்ட் வருவாங்களா? வரமாட்டாங்க. இல்ல அதுல ஒன்று சுமந்த், நீங்க முன்பே சொன்னது மாதிரி டெஸ்ட நம்ம எங்க பண்றோம்னு இருக்கிறது, எந்த இடத்தில் டெஸ்ட் பண்ணப்பட்டு தொற்று உறுதி செய்யப்படுகிறதுன்னு. நீங்க தொற்று பாதிக்காத இடத்துல நீங்க 10,000 பண்ணிட்டு நீங்க ஒரு டேட்டாவை கொடுத்தா அது நிச்சயமா தவறாக இருக்கும். என்னுடைய கேள்வி, எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப சரியா வர மாதிரியே இருக்கே. இந்த தொற்று எண்ணிக்கை அவங்க சரியா கணித்த மாதிரி இருக்கு. அப்படின்னா ஜூலைல இன்னும் அதிகமாக போகும். சிலர் சொல்ற மாதிரி அக்டோபர்ல பீக்க தொடுனா நம்ம எங்க கட்டுக்குள் இருக்கிறோம்? இல்ல ஒரு பாயிண்ட், அது அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஜெக்ஷன் இந்த 12 நாள் லாக்டவுன் இருக்கும் என்று அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. சோ அந்த 12 நாள் லாக்டவுனால கேசஸ் எண்ணிக்கை இப்பொழுது குறையும். 6 நாள் இப்பொழுது உறுதியாக அடுத்த ஒரு வாரம் 10 நாள்ல குறைய ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் ஏற்கனவே பிளாட்டுவாக ஆரம்பிச்சதுதான் இப்போ நமக்கு தெரியுது. ஆனால் நீங்க திருப்பியும் தளர்வுகளை அறிவிச்சு ஜூலை 15க்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா நமக்கு தெரியாது. சோ அதனாலதான் நம்ம திருப்பி என்ன சொல்றோம், இப்பொழுது அடுத்த சில நாட்கள்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட்டூ ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். பிளாட்டூ என்றால் கேசஸ் சுத்தமா இல்லை என்று அர்த்தம் இல்லை. இப்ப அதிகமா இன்னும் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 10,000க்கு மேல 20,000 டெஸ்ட் பண்ணீங்கன்னா 1900 2500 2600க்கு போகலாம். ஆனா 3800க்கு போகாது. உங்களுக்கு என்ன தெரியுது? போகாது, உறுதியா போகாது. இப்பவே போல இப்பவே உங்களுக்கு 4,000 டெஸ்ட்ல இருந்து 10,000 டெஸ்ட்டுக்கு கொண்டு போனீங்களே, 1200ங்கிறது 2400க்கு போகலையே. சோ அதுல இருந்தே ஓரளவிற்கு கேஸ் பாசிட்டிவிட்டி ரேட் பிளாட்டூ ஆயிருக்கு. நம்ம பேசலாம். இல்ல ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் விஜயன். ஆனா நீங்க இது அடுத்த ஒரு வாரத்திற்குள் ஓரளவுக்கு சென்னையில் கட்டுக்குள் வந்தாலும் தளர்வுகள் மீண்டும் அறிவிக்கப்படும் போது
அதனுடைய இம்பாக்ட் அதுதான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியும் திருப்பி இப்ப சொல்லியிருக்காங்க. அந்த இம்பாக்ட் வந்து நம்ம உடனே பிரெடிக்ட் பண்ண முடியாது. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் சுமந்த், மீண்டும் அதிகரிக்கக்கூடிய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி உங்களை போன்றவர்கள் மருத்துவர் ராமதாஸ் எல்லாம் சொன்னது இந்த கணிப்புல ஜூலை மத்தியில் 1600 உயிரிழப்புகளாக இருக்கும் அப்படின்னு பிரெடிக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நம்ம 1000 தொட்டுட்டோம். நீங்க தினந்தோறும் 40ன்னு வச்சா அவங்க சொன்ன பிரெடிக்ஷன் கரெக்டா இருக்கு. உயிரிழப்பு 1600க்கு போய் நெருங்கும் போல இருக்கே. இல்ல, அந்த உயிரிழப்புகள் வந்து அவங்களுடைய ப்ரெடிக்ஷனை விட அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு 230 240 உயிரிழப்புகள் இன்னும் இந்த லிஸ்ட்ல சேர்க்கல. ஏதோ கமிட்டி போட்டு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க, உண்மையாகவே கோவிடா இல்லையா அப்படிங்கிறது அது சொல்லியே ஒரு 10 நாள் ஆச்சு. ஆனால் அந்த எண்ணிக்கை இதுல சேர்க்கணும். ஏற்கனவே 1200 உயிரிழப்புகள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கின்றன. அதுல பெரும்பாலான உயிரிழப்புகள் சென்னையை சேர்ந்த உயிரிழப்புகள் தான். 1250 தாண்டி இருக்கும். சோ அதை சேர்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட ப்ரெடிக்ஷன் பிரகாரம் கேஸ் கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட சரியாக சென்று கொண்டிருந்தாலும் இறப்புகள் அதை விட அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இன்றைய நிலைமை. பேசலாம் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம்ங்கிறது. நீங்க முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டுக்கும் வந்திருக்கீங்க, அதையும் பேச வேண்டும். முதலமைச்சர் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு, ஊரடங்க தளர்வு அது கொடுக்கிற பிறகு எப்படி மாறும் அப்படின்றது கேள்வி. அதை பற்றி கூட நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல விவாதிக்க போகிறோம். செல்வ பெருந்தகை, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த ஊரடங்கினால் என்ன பயன் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா முதலமைச்சர் சொல்வது ஊரடங்கை நம்ம கடுமையாக அமல்படுத்தினோம், அதனால நோய் தொற்று கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றது கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றாங்க. இன்னும் அடுத்த ஒப்பீடு வல்லரசு நாடுகள் எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க, தமிழகம் எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. செல்வ பெருந்தகை. இல்லங்க, வல்லரசு நாடெல்லாம் நாம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னைக்கு முதல்வர் சொன்னதை பாத்தீங்களா, 2-3 விழுக்காடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் ஒண்ணுமே இல்ல. அவர் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாருன்னா, சட்டப்பேரவை நடக்கும் போதே சட்டப்பேரவையை ஒத்தி வையுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் வராது நமக்குன்னு சொன்னாரு. சட்டசபையை ஒத்தி வைப்பதற்கான தேவையில்லைன்னு சொன்னாரு. அதற்கு பிறகு ஒரு முறை எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுக்கும் போது, சொல்லும் போது, அட்வைஸ் பண்ணும் போதெல்லாம் நிராகரிச்சுட்டாங்க. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, அணுகுமுறையில மிகப்பெரிய கோளாறு இருக்கு. இந்த பேரிடரை எப்படி அணுகுன்றது அணுகுமுறையில மிகப்பெரிய கோளாறு இந்த ஆட்சிக்கு இருக்கு. அந்த கோளாறுடைய அடிப்படை தான் இன்னைக்கு வீரியம் பெருசா அடைஞ்சு இருக்கு. சென்னை ஆகட்டும், தமிழகம் முழுவதும் இது வந்து இதுலதான் என்ன சிக்கல்னா, நீங்க அணுகுமுறையில பிரச்சனை இருக்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்ல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை பூதாகரமா இருக்குன்றீங்க. ஆனா முதலமைச்சர் அப்படி ஒண்ணு பிரச்சனையே இல்ல, கட்டுக்குள் இருக்கு. வல்லரசு நாடுகள் எல்லாம் கம்பேர் பண்றப்ப நம்ம ஒரு பெட்டர் பொசிஷன்ல தானே இருக்கோன்றார். இல்லங்க, 1757 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு எதுக்கு வந்தாங்க? ஏறக்குறைய 190 ஆண்டுகள் நம்ம கிட்ட என்னத்தை எடுத்துட்டு போனா அவன் பெருசா? எதுக்கு வந்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி? நம்ம கிட்ட இருக்கிற பொக்கிஷம், உலகத்திலேயே இல்லாத மூலிகைகள் இங்க இருக்கு. ஒரு பக்கம் தங்கத்தை வச்சு வித்தான், தங்கம் விற்பனைக்குன்னா. இன்னொரு பக்கம் பிளாக் பெப்பர் வச்சு வித்தான். தங்கத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்ல. யூரோப்ல, பிரிட்டிஷ்ல பிளாக் பெப்பர் வாங்கிட்டு போனாங்க. அப்படி வந்து இந்த சித்தாக்கும் ஆயுர்வேதிக்கும் புகழ் பெற்ற இடம் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம், குறிப்பா இந்தியால சிறப்பான மாநிலம் தமிழகம். ஆனா குறைந்தபட்சம் இன்னைக்கு இந்த பேஷண்ட் எல்லாம் சொல்றாங்க, நோயாளிகள்லாம். இப்ப ஜவஹர் பொறியியல் கல்லூரியில சித்தா மருத்துவர் வீரபாபு தலைமையில 200 பேர் அமைச்சு குணமாக்கி கொண்டாந்தீங்களே, அது வெண்டிலேட்டர்ல இருக்கிறவங்க. இதற்கு ஏன் முன்னாடி இந்த முயற்சி எடுக்கல? இங்கதான் சொல்றான் அணுகுமுறை பிரச்சனை இருக்கு. இது வரைக்கும் உலகத்துல யாரும் கண்டுபிடிக்கல. அக்யூரேட்டா COVID-19க்கு மருந்து இருக்குன்னு யாரும் சொல்லல. ஆனா சித்தால 200 பேரை குணப்படுத்தி இருக்காங்க. எப்படி? சொல்லி எங்களை மாதிரி ஆட்கள், உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லிட்டே இருந்தோம், சித்தாவை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு சித்தால ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஆனா சித்தாவுல மட்டும் கிடைக்கல சார். செல்வ பெருந்தகை சார், நீங்க இப்ப அலோபதி மெடிசன்லயும் நீங்க பாக்குறீங்க, குணமடைந்த டிஸ்சார்ஜ் ரேட்டை பாக்குறோம். அது வேணும்னா தொற்றை விட எண்ணிக்கை குறைவா இருக்கலாமே தவிர அவங்களும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தானே இருக்காங்க குணமடைஞ்சு. ஏறக்குறைய இன்னைக்கு 1000 பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு 46 பேர் இறந்திருக்காங்க. இதெல்லாம் சர்வசாதாரண. இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். இப்ப நம்ம மருத்துவத்தை பேசுறப்ப சித்தாவுல கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு போய் குணமடைஞ்சாங்களா, அதுல எத்தனை பேர் குணமடைஞ்சாங்கன்றதுல பெரிய டிபேட். நான் அதுக்குள்ள எல்லாம் வரல. நம்ம டாக்டர் கிட்ட பேசிக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்விதான் செல்வ பெருந்தகை, நீங்க பிரச்சனை பூதாகரமா இருக்குன்றீங்க, முதலமைச்சர் கட்டுக்குள் இருக்கு, கொரோனாவை நாங்க வெற்றிகரமா கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சரி, இப்ப நீங்க ட்விட்டர்ல போட போறீங்க இல்லையா, கட்டுக்குள்ள இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3-4% மேல யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் அவங்க கட்சிக்காரங்களை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதே மனசாட்சி உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. ஒன்று.
ரெண்டாவதுங்க, இவங்க அணுகுமுறையில் எங்க பிரச்சனைனா, எதிர்கட்சிக்கும் தொடர்ந்து சொல்றாங்க, இது என்ன செஞ்சிருக்கணும் முதலமைச்சர், இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் வந்திருக்கு, நம்ம நாட்டுல மட்டும் இல்ல உலகம் முழுவதும் வந்திருக்கு, எதிர்கட்சிகள் அழைச்சி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ஒரு கலெக்டிவ் டிசிஷன், ஒரு கூட்டு முயற்சியா எடுக்கலாம் தான் கேட்கிறேன். எதிர்கட்சி தலைவர் சொன்னார்னா அவர் மருத்துவரான்னு கேட்கிறாரு, எங்களை போன்றவர்கள் சொன்னா இவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கிறாரு. இன்னைக்கு கட்டுக்குள்ள இருக்குன்றாரு. எங்க கட்டுக்குள்ள இருக்கு? நான் கேட்கிறேன், ஒரு புயல் வந்துச்சு, ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? புயல் வரும்போது சென்னை முழுவதும் மிகப்பெரிய குப்பை மேடு ஆகி போச்சுங்க. எல்லா மாவட்டத்துல உள்ள துப்புரவு தொழிலாளர்கள், அங்க இருக்கிற பொறியாளர்கள் அவரை வச்சு இங்க கிளீன் பண்ணாங்கல்ல. இன்னைக்கு சென்னை மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்புல இருக்கு. எதற்காக டிப்ளாய் பண்ண வேண்டியதானே எல்லா மாவட்டத்திலயும் இருந்து? சில மாவட்டத்திலாம் பச்சை கிரீன் ஜோனா இருந்துச்சு, அந்த மாவட்டம் டிப்ளாய் பண்ணணும். சிவில் சொசைட்டி இது வரைக்கும் இவங்க அணுகல. என்ஜிஓ இப்பதான் தொட்டு இருக்காங்க. என்ஜிஓ கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துறாங்க. இருக்கிற நாட்டுல உள்ள என்ஜிஓ, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சொசைட்டி எல்லாரையும் வர வச்சு இந்த பேரிடர்லாம் அவங்களை பயன்படுத்தணும்னு சொல்றோம். இது என்ன பிரச்சனைனா, அவங்க எல்லாம் பயன்படுத்தினா வெளிப்படையா எல்லாம் தெரியும். அவங்க கேட்பாங்க, இந்த மருத்துவ முறைகள் நீங்க எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க, ப்ளீச்சிங் பவுடர், இன்னைக்கு ப்ளீச்சிங் பவுடர்ல ஊழல் இல்ல, நம்ம அதை இன்னொரு இடத்துல விவாதிக்கலாம். நம்ம அதை தனியா விவாதிக்கலாம். அப்புறம் புகழேந்தி என்ன பண்ணுவார்னா, அதை பத்தி பேசி என்கிட்ட கொரோனா நோய் தொற்றை பத்தி பேச மாட்டாரு. நான் அப்புறம் திரும்ப குறுக்கிட வேண்டியிருக்கும். அதனால அதை இன்னொரு நாள் பேசலாம். இப்ப சுமன் சி ராமன் சொன்னாரு குறைஞ்சிட்டே வருதுன்னுட்டு, நீங்க ஒன்னா எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்லல, அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவர் சொல்றாரு. ஜூலைக்குள்ள இந்த மரணங்கள் மிகப்பெரிய அளவில் கூடும், 2 லட்சத்தை தொடன்றாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? முதலமைச்சர் எதை வச்சு சொல்றாரு? இதே முதலமைச்சர் தான் சொன்னாரு, இதெல்லாம் யாருக்கும் வராது, பார்த்துக் கொள்ளும், 2-3 நாட்கள் சரியாயிடுவாரு. சரியாச்சுங்களா? ஒரு முதலமைச்சர் பேசும்போது, என்னுடைய முதலமைச்சர், என் மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர், நான் மகாராஷ்டிராலே வெஸ்ட் பெங்காலே பேசும்போது சொல்லணும், என்னுடைய முதலமைச்சர் ஹீரோன்னு சொல்லணும். முதலமைச்சர் பேசுற பேச்ச அளந்து பேசணும், உண்மையை பேசணும், மிகப்பெரிய நிபுணர்கள் கலந்து ஆலோசனை பேசணும். என்ன வேணாலும் பேசிட்டு போனார்னா என்னுடைய முதலமைச்சர் நாம ஹீரோன்னு சொல்ல முடியும். செல்வபிரதாய் சார், நேர்மறையா தான் சொல்ல வேண்டியிருக்கும். செல்வபிரதாய் சார், நேற்று நடைபெற்ற கூட்டத்துல பேசுற போது இது முறை எத்தனை முறை ஆலோசனை கூட்டம் நடத்தணும், யாரெல்லாம் பேசணும், மருத்துவ குழுவோடு எத்தனை முறை பேசினோம்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அனைத்து கட்சியோட பேசாததுனாலேயே கன்சல்டேஷன் இல்லாமயே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? கன்சல்டேஷன் இல்லங்க, இது ஒரு பேரிடருங்க. இது ஒரு மிகப்பெரிய பேரிடர். அனைத்து கட்சியும் இப்ப எல்லா மாநிலத்தும் அனைத்து கட்சி கூட்டுறாங்கல்ல. இவருடைய கூட்டணி தலைவர் நரேந்திர மோடி அனைத்து கட்சி கூட்டி எல்லா தலைவர்கிட்டயும் பேசுறாரு. இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு 46 உயிர் போயிருக்கு, ஏறக்குறைய 1000 பேர் இறந்திருக்காங்க. ஒரு கூட்டு முயற்சி எடுங்க, கூப்பிடுங்க. நான் சொல்றேன், ஏன் சிவில் சொசைட்டி என்ன அணுகல? சிவில் சொசைட்டியை கூப்பிடுங்க சார், என்ஜிஓ எல்லாரையும் கூப்பிடுங்க, வீட்டுக்கு ஒரு ஆளை போடுங்க. எங்கெங்கெல்லாம் ரொம்ப குறைவா இருக்க கொரோனா பாதிப்பு அந்த மாவட்டத்தில் இருக்க செவிலியர்கள், மருத்துவர்கள், அங்க இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணுங்க. இதான பேரிடர்ல செய்யற வேலை. இந்த திட்டங்களை விட்டுட்டு வேலை திட்டம் என்ன இருக்கு உங்ககிட்ட? வேலை திட்டம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இன்னைக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சொல்ற மாதிரி 2 லட்சத்தை தொட்டால் உங்ககிட்ட பெட் இருக்கா? மருத்துவ உபகரணங்கள் இருக்கா? அதுக்கு உண்டான ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. ஆகையால இதை தடுத்து நிறுத்தினா ஒரு கூட்டு முயற்சி எடுக்க வேண்டிய. இப்ப கூட ஒன்னியும் செயல் திட்டமே இல்லன்றீங்களா சார்? செயல் திட்டமே இல்லாமலா திரும்ப ஊரடங்கு அறிவிச்சிருப்பாங்க? ஊரடங்கு அறிவிச்சு குறையும்னு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. என்ன செயல் திட்டம் இருக்கு சொல்லுங்க? முன்னாடி டெல்லியில இருந்து வந்தவங்களால கொரோனா பாதிப்பு வந்துருச்சு. நீங்க இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுடைய அணுகுமுறைக்கு யாரு காரணம்? எந்த செயல் திட்டத்துல கோயம்பேடு மார்க்கெட்டை நீங்க அனுமதிச்சீங்க? அதுக்கப்புறம் கோயம்பேடுல திருமேசிக்கு எதுக்கு மாத்துனீங்க? இதுக்கு பேர் என்ன செயல் திட்டம் சொல்லுங்க? இதுல ஏதாவது செயல் திட்டம் இருக்குங்களா? சரி, நம்ம பேசலாம் செல்வபிரதாய், நம்ம பேசலாம் தொடர்ந்து. புகழேந்தி சார், இந்த ப்ளீச்சிங் பவுடர் அதுக்குள்ள எல்லாம் வந்துடாதீங்க, அதனாலதான் நான் முதல்ல தடுத்துட்டேன். நம்ம ஒன்லி ஃபோக்கஸ்டா நோய் தொற்றுக்குள்ளதான் இருந்து பேச போறோம். எந்த அடிப்படையில சார் நீங்க கட்டுக்குள் இருக்குதுன்றீங்க? இப்போ முன்பு முதலமைச்சர் சொன்னாங்க 3 நாள்ல குறையும் அப்படின்னாலும் கூட, அது விவாதத்திற்குரிய கருத்தாக இருந்தாலும் கூட 28, 38, 18 அப்படி குறைஞ்சிட்டு வந்தது. கணபதி சார் கூட அந்த டிபேட்ல எல்லாம் இருந்தாங்க. அப்ப புரிஞ்சுக்க முடிஞ்சது நம்ம கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு. குணமடைஞ்சு போறவங்களோட எண்ணிக்கை, தொற்று எண்ணிக்கை 18, 30ன்னு இருக்கிறப்ப குணமடைஞ்சு போறவங்களோட எண்ணிக்கை 1000 இருந்தது. நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு 3000, 3500 போகிற போது இது கட்டுக்குள் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்கீங்க? ஒருவேளை 5000ன்னு ப்ரொஜெக்ஷன் வச்சு 3500ன்றது நம்ம கட்டுக்குள்னு நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா புகழேந்தி சார்? குட் ஈவினிங் நியூஸ் 7. நான் பேசுறதை கேட்டுதான் இருந்தேன். முதல்ல 2 விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். கட்டுக்குள் இருப்பதற்கு என்ன ஃபார்முலா
அப்படிங்கிறதுக்கு நான் வரேன். ரெண்டாவது, முதல்ல எனது நண்பர் செல்வ பெருந்தகை ரொம்ப நேரமா கவனிச்சேன். நான் எந்த ஊழலுக்கும் போல. நீங்க விஜயன் சார் சொன்ன மாதிரி தட் இஸ் திஸ் நாட் ஏ டைம் டு கோ தட் அங்க போகவே இல்லை. இப்போ நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட பத்தி ஒரு கட்டுக்கோப்பு இல்லை, ஒரு அனுசரணை இல்லை, கூடி பேசுவது இல்லை, ஒரு ஐடியா இல்லைன்னு சொல்ற செல்வ பெருந்தகை அவர்களை தெரியாம கேட்கிறேன். மகாராஷ்டிராவில காங்கிரசுடைய சப்போர்ட்ல தானே அந்த ஆட்சி இருக்கு. அந்த ஆட்சியில் இன்னைக்கு நிலைமை, இப்ப நிலைமை தெரியுமா உங்களுக்கு? வராங்க தெரியுங்களா? இப்போ என்னன்னா சார் புகழேந்தி சார், நான் சென்னையில இருந்து இந்த டிபேட்டை நடத்துறேன். ஒண்ணு புகழேந்தி சார் கட்டு கொண்டு வந்தீங்களா? இல்ல சார், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடத்துறோம். ரெண்டு விஷயம் சார். இல்ல நீங்க வர வேண்டாம், நான் கேள்வியை வச்சிடுறேன் திரும்பவும், அப்பதான் நீங்க ஷார்ப்பா வருவீங்க. ஒண்ணு வல்லரசு நாட்டுக்கு போயிடுறீங்க, இத்தாலி, இங்கிலாந்து, பிரான்ஸ்ன்னு. சரி, திரும்பவும் மதுரைக்குள்ள கேள்வி கேட்டா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம்னு போறீங்க. என்னைக்குதான் தமிழ்நாட்டுக்குள்ள வருவீங்க சார்? இல்ல, தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கு தான் காலையில எழுந்த உடனே ஆராய்ச்சி பண்ணி எதை குறை சொல்லலாம் இந்த முதல்வர் மேல, முதல்வர் மேல. அவர் உறக்கம் இல்லாமல் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு தனியாவே ஒரு செட்டப் வச்சிருக்காங்க சார் இவங்க. இல்ல புகழேந்தி சார், கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா திமுகவுல யாரும் இல்ல. இப்படி பேசுனீங்கன்னா அவங்க ஒரு ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, நேரம் ஓடிரும். அதனால திமுகவுல இல்ல. இப்ப நான் ஷார்ப்பா வரேன். நீங்க எப்படி கட்டுக்குள் இருக்குதுன்னு சொல்றீங்க, அத சொல்லுங்க சார். எப்படி கட்டுக்குள் இருக்கிறது? நான் வந்துட்டேன் விஜயன் சாருக்கு. நான் திமுகவில் இருக்கவங்கள கூப்பிட வேணாம் நான் சொன்னேன். நாங்க கூப்பிடல. ஏன்னா நீங்க இப்படி திசை மாத்திருவீங்கன்னு. இல்ல, நீங்க போறவங்க கூட போய் கூப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 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 வைரஸ், இந்த கொரோனா, இது என்ன போன் பண்ணிட்டு வந்துருச்சா விஜயன்? இல்ல நான் வரப்போறேன்னு இன்டிமேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கா? அவர் எவ்வளவு தெளிவாய் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகின்ற செல்வ பெருந்தகையை கேட்கிறேன். இது என்ன நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்துக்கோமா? இது சர்வீஸ் பண்ணல இல்லங்க, இது குற்றச்சாட்டு இல்ல. சொன்னா கொஞ்சம் தெளி கொடுத்து கேளுங்க. இல்ல புகழேந்தி சார், என்ன என் கேள்வினா சார், சார் நான் எனக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்களேன் சார். மக்களுக்கு நீங்க நம்பிக்கை கொடுங்க. அதனாலதான் இந்த கேள்வி. எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா சார், மத்த ஸ்டேட்ல நம்மள சுத்தி இருக்கிற, உங்களுக்கு நல்லா தெரியும், கர்நாடகா இருக்கு, ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கு. நம்ம ஏன் வல்லரசு நாட்டுக்கு போகணும்? இந்தியாக்குள்ளேயே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேட் இருக்கே. நான் தான் மகாராஷ்டிரா பேசுறேன், அலோ பண்ண மாட்டேன்றீங்க. நீங்க தவறான முன்னுதாரணமா எடுக்கிறீங்க. நீங்க கர்நாடகாவுக்கு வாங்கன்றீங்க. ஒரு பையன் மகாராஷ்டிராவுக்கு போனா விஜயன் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல சார், நான் என்னன்னா, இல்ல சார், ஒரு பையன் நல்லா மார்க் வாங்குற பையனை உதாரணத்துக்கு எடுத்துக்கணுமா, தன்னை விட ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்டேட்டை உதாரணத்துக்கு எடுத்துக்கணுமா? சொல்லுங்க. இப்பதான் நீங்க இவ்வளவு நேரம் பேசுறதுல இப்பதான் உருப்படியா கேட்டேன்றீங்க. சரி, ஆமா. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதுல சரியா சொன்னீங்கன்னு நான் என்ன சொல்ல வரேன், எக்ஸாம்பிள், இப்ப டபுள் மடங்கா போன மகாராஷ்டிரா மாதிரி இந்த ஃபிகர் இருந்தா இவங்க என்னென்ன பேசுவாங்க? அப்ப அந்த அளவுக்கு போகாம கண்ட்ரோல் இருக்குல்ல. வெறும் 42 இருந்தது சார், 42 தான் இருந்துச்சு. நீங்க சொன்னீங்க அப் கண்ட்ரியில 7, 35 சென்னை. நாங்களா சார் புகழேந்தி சார், நீங்க இப்படி சொல்லுங்களேன் சார். புகழேந்தி சார், நான் என்ன புரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா, இந்த கட்டுக்குள் இருக்கிறது அப்படின்றதுக்கு ஸ்டேட், தமிழக அரசு எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்ப ஆந்திராவில் 10,884 கேஸ், தெலுங்கானாவில் 11,000, ராஜஸ்தான்ல 16,000, கேரளாவில் 3,726, கர்நாடகாவில் 10,000 அப்படின்னா இதெல்லாம் தானே நம்ம உதாரணமா பார்க்கணும். அவங்க தானே கட்டுக்குள் வச்சிருக்காங்க. நீங்க இவ்வளவு அழகா பேசி எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஜயன், ஏன் யூ ஆர் நாட் கோட்டிங் டெல்லி அண்ட் மகாராஷ்டிரா? worst state. What is the reason? That is a major city. நான் அத உதாரணமா எடுக்க மாட்டேன் சார். இல்ல major, see that is the worst performing state னு சொல்றாங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, டெல்லி is a major state or not? சொல்லுங்க. You cannot compare with Kerala, தமிழ்நாடு. ஏன்னா கேரளாவுல வெறும் 2.5 கோடி to 3.5 கோடி பேர் இருக்காங்க. ராஜஸ்தான் நம்ம 7 கோடி பேர் இருக்கோம். ராஜஸ்தான் 1 கோடி பேர் கேரளாவுல வெளியில இருக்காங்க. ராஜஸ்தான், ஆந்திரா, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா. நான் இப்படியே வரேன் சார். நீங்க இப்போ சார் நான் இப்படி வச்சுக்கிட்டுமா சார்? நான் உங்களுக்காகவே வரேன் சார். நான் செல்வ பெருந்தகை அவர்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்ல, மகாராஷ்டிராவை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், டெல்லியை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன்.
இவங்களை ஒப்பிடுகிற போது நம்ம பெட்டரா இருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படலாம். ஓகேவா? Major state, that is the fourth state in the nation, that is the major state. Delhi, Maharashtra, Chennai, இப்படிதான் மேஜர் ஸ்டேட். டெல்லி 4 எடுக்கணும் நீங்க இல்லையா, கல்கட்டா 4. அந்த 4 தான் நான் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கேன். கேரளா அங்க டென்சிட்டி கிடையாது, அங்கே நெரிசல் கிடையாது, டென்சிட்டி இங்க இருக்க மாதிரி அங்க இல்ல, கர்நாடகாவிலயும் இல்ல. this is ப்ராப்ளம். விஜயன், இன்னொரு விஷயம் விஜயன், நீங்க நல்லா கவனிங்க. நான் ரொம்ப குறைஞ்சி கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம். சரிங்க. தினம் ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ண வேண்டியிருக்கு. கொரோனா பல பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. டெய்லி ஒன்றை பார்த்துதான் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. அதுலதான் இப்படி தினம் போயிட்டு இருக்கு. இப்போ டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறத ட்வீட் பண்ணியிருக்காரு. யாரு? நம்ம ராமன் சார் ட்வீட் பண்ணியிருக்காரு. பாருங்க, இவ்வளவு டெஸ்ட் பண்ணதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. டே பை டே இன்க்ரீஸ் பண்றோம். சார், அதுல சுமந்த் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் எனக்கு புரியுது. இப்ப நீங்க ட்வீட் பண்றாங்க, எல்லாரும் ஆலோசனை கொடுக்கறாங்க. அதுல என்னன்னா, நம்ம சில மாதங்களை காலம் தாழ்த்தி விட்டோம். இப்ப சுமந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு ட்வீட் பண்ணி இத பல காலமா பேசிட்டே இருக்கிறாங்க. பல பத்திரிகையாளர்கள் வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க. ஒண்ணு, கணபதி சாரே இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, பல மாவட்டத்துக்கு வராங்க, டெஸ்ட் பண்ணா அதிகமாகும், டெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு அனுப்புங்கன்னாங்க. இன்னைக்கு 6 டிஸ்ட்ரிக்ட்ல 100 தாண்டிட்டோம்ல, இதத்தானே நம்ம பேச முடியும். 6 டிஸ்ட்ரிக்ட்ல 100 தாண்டிட்டோம். நீங்க சொன்னத திருவள்ளூர் இந்த 4 லாக்டவுன்ல சேருது மிஸ்டர் விஜயன். கோயம்புத்தூர் இன்னைக்கு பொசிஷன் சொல்றேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் அலோ மீ 1 மினிட் போதும், எனக்கு ஒரே ஒரு நிமிடம். சரிங்க, நான் ரெக்வெஸ்ட் யூ 1 மினிட். நீங்க ரெக்வெஸ்ட்லாம் வேண்டாம் சார், உங்களுக்கு உரிமை இருக்கு சார், எடுத்துங்க சார். இல்ல நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கோயம்புத்தூர் 43, கடலூர் 17, தர்மபுரி 6, திண்டுக்கல் 2, ஈரோடு 6, கள்ளக்குறிச்சி ஹெவியா இருக்கு 58, அதுக்கு பின்னாடி கன்னியாகுமரி 28, கரூர் 2, கிருஷ்ணகிரி 14, நாகை 17, நாமக்கல் 6, நீலகிரி 7, பெரம்பலூர் 0, புதுக்கோட்டை 10, புகழேந்தி சார், இல்ல புகழேந்தி சார், உங்கள் வாதத்தை நான் ரசிக்கிறேன் சார், உங்க வாதத்தை நான் ரசிக்கிறேன். ஆனா என்ன சுட்டிக்காட்ட விரும்புறேன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிரீனா இருந்தது, ஏதோ 100ல இருந்து குறையல, 0ல இருந்து அதிகமா இருக்கு. ஒரு பாயிண்ட், ஒரு அப்சர்வேஷன். இரண்டாவது வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் மட்டும் இல்ல, சேலத்துல 111, வேலூர்ல 149, மதுரையில 194. இப்ப பார்வையை மாத்த வேண்டி இருக்கு. இல்ல சார் விஜயன், இது டெஸ்ட் இன்கிரீஸ் ஆக that is reflection, அதாவது ரிப்போர்ட்டிங் ஆல்சோ மோர், that is the true. 40,000 தெருக்கள் சென்னை, 40,000 தெருக்கள், we found only 6,000. 6,000 விட்டா 34,000 தெருக்கள்ல இல்ல விஜயன். 34,000 தெருக்கள்ல இல்ல சார், அது பாராட்டுகள் தான் சார். நம்ம இப்ப தண்டையார்பேட்டையில திருவிக நகர்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம பாராட்டுகிறோம். இப்ப தாராவி மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணா பாராட்டு. ஆனா என்னன்னா, நம்ம எந்த இடம் கவனிக்க வேண்டும்னா, அதை தான் சுமந்தும் சுட்டி காட்டினாங்க. பரிசோதனை அதிகமாக்குறதுனால நோய் தொற்று அதிகமாகல, நோய் தொற்று அதிகமாக இருக்குது, ஃபோக்கஸ் டெஸ்டிங் பண்றப்ப அதிகமா காண்பிக்குது. அதானே அப்ப நோய் தொற்று உள்ளுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். Definitely, this is see that's why this is a asymptomatic carrier. யாருக்கு இருக்குன்னு தெரியல, அவர் யாரு கொண்டு வந்து பரப்புறாருன்னு தெரியல. இப்ப லாக்டவுன் திருப்பி பண்றீங்களேன்னு கேட்டா, லாக்டவுன் பண்றது மூலியமா வெளியில விடாம வச்சிருந்தா அந்த நபர் ஏசிம்டமேட்டிக் கேரியர் இருந்தா அவர் வெளியில வந்து பரப்ப முடியாது. சரி, நான் அந்த பதிவை எடுத்துக்கிறேன். புகழேந்தி சார், இதுல ஒரே ஒரு பாயிண்ட், முதலமைச்சர் கூட சொன்னதுனால இந்த நோய் எங்கிருந்து வருகிறது அப்படின்றதுல வந்து சவால் இருக்கு, கண்டுபிடிக்கிறதுலன்னாங்க. ஆனால் நம்ம ஊரடங்க போட்டதில் இருந்து கொரோனா வைரஸின் யுத்தம் என்பதே கான்டாக்ட் அண்ட் ட்ரேசிங் தானே சார். அதை நம்ம கண்டுபிடிச்சாதானே சார் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி பண்ணல, எங்கிருந்து வருதுன்னு தெரியலன்னா இன்னும் அதிகமாகுமே சார். இல்ல, எங்கிருந்து வருதுங்கிறது கொரோனாவுடைய ஸ்பீடு தாக்கத்தை உலகமே கண்டறிய முடியவில்லை. வேக்சின் இல்ல, எந்த கண்ட்ரியும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த லாக்டவுன், இந்த கட்டுப்பாட்டு தளர்வுகள் தேவையில்லைன்னு கொண்டு வந்து டைட் பண்றப்போ, உள்ளே இருக்க மனிதரிடத்திலே, வீட்டு உள்ளே இருப்பவர் இடத்திலே அது வந்து சிஸ்டமேட்டிக் கேரியர் இருந்தா வெளியில வந்து பரப்ப மாட்டார். 12 நாள் கழிச்சு
ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும், பாடியில இருக்காது. இந்த வேலை தான் அது கண்டுபிடிக்கும். நம்ம பேசலாம் புகழேந்தி சார். இப்ப புகழேந்தி அவர்களினுடைய ஒப்பீடு கம்பாரிசன்றது அவர் மகாராஷ்டிரா டெல்லியை பாருங்க, முதலமைச்சர் வல்லரசு நாடுகளை பாருங்க, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது கட்டுக்குள் இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. கணபதி சார், அதாவது அவர் முதலமைச்சர் சொல்றப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரேசில் அந்த நாடுகள்லாம் சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்த ஆசிய நாடுகள் பாருங்க. ஏன்னா ஆசிய நாடுகளும் நம்மளையும் தான் ஒப்பிடணும். ஆசிய நாடுகளில் பூராமே வந்து 10,000 15,000 தான் இருக்கு இது வரைக்கும். சிங்கப்பூரில் மட்டும் 45,000. இங்கே டெத் ரேட்டு பாருங்க, நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் அந்த நாடுகளுக்கு போறீங்க. அங்கே டெத்து தான் தினம் 1 லட்சம் தெரியுது நமக்கு, 50,000 10,000 60,000. அதையே நம்ம கம்பேர் பண்ணுறேன். நீங்கள் அங்கே கம்பேர் பண்ணுறதுனால தான் இங்கே ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்கிறதான் பிரச்சனை. இல்லை சரி, இந்தியாக்குள்ளன்னா மகாராஷ்டிரா அதையும் நான் கேட்குறேன். சரி, இந்தியாவுக்குள்ளே நீங்கள் மகாராஷ்டிரா வந்துட்டீங்க. அந்த இடத்துக்குள்ளே நான் இன்னும் ஆழமாக சொல்கிறேன். மும்பையில் வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணால் 2,500 3,000 போச்சு. இன்றைக்கி அங்கே அந்த கர்வ் ஃப்ளாட்டன் ஆயிடுச்சு. கர்வ் ஃப்ளாட்டன் ஆகி நேற்று வந்து 1,370. ஆனால் நமக்கு வந்து சென்னையில் 1,380 போச்சு. இன்னைக்கு 1,500 தாண்டிடுச்சு. அப்போது அங்கே மும்பையில் 3,000 டெய்லி நியூ கேசஸ் வந்தது. இன்றைக்கி 1,300 1,400க்கு ஃப்ளாட்டன் ஆகுது கர்வு. டெல்லியும் சென்னையும் மட்டும்தான் கர்வ் இது வரைக்கும் ஃப்ளாட்டன் ஆகலை. அப்போது டெல்லி வந்து மோசமான நாடுனா 2வது மோசமான இடம் வந்து சென்னை தானே. அது எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? இன்னொரு பக்கம் கேரளாவை சொன்னால் கோவம் வருது உங்களுக்கு. கேரளா வந்து 3,500 4,000க்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் கேரளா வந்து சின்ன ஸ்டேட்டு, அங்கே வந்து எல்லா வீடுகளும் தள்ளி இருக்குது. நான் கேட்குறேன், அண்ணா நகர் சின்ன ஏரியா தான். அண்ணா நகர்லேயே 5,000 கேஸ் வருது உங்களுக்கு. ஒட்டுமொத்த கேரளாவில் 4,000 கேஸு, உங்களோட அண்ணா நகரில் 5,000 கேஸ்க்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் அண்ணா நகர் மட்டுமே உங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியலையா? அப்போ மாநில அரசு எந்த இடத்துல ஒர்க் பண்ணுது? இதுலயே இப்ப திரு கணபதி பல ஸ்டேட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நிறைய பரிசோதனை பண்ணல, நாம பண்றோம். கேரளாவுல கூட கேரளாவில இருந்து வருகிறவர்களுக்கு இங்க டெஸ்ட் பண்ணா வந்து பாசிட்டிவ்னு காமிக்குது. அப்ப கேரளாவுல சரியா பண்ணாம நான் அந்த பாயிண்ட்க்கு வரேன். இப்போ கேரளால நீங்க சொல்றீங்கல்ல, கேரளால கூட கேரளால என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் RT-PCR டெஸ்ட் மட்டும் பண்றோம். இப்போதான் அதிகப்படுத்தியிருக்கோம் இந்த ஊரடங்குல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெய்லி கொடுக்குற புல்லட்டினை பாருங்கள். முந்தா நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் சென்னையில் வந்து 9,371 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த புல்லட்டினில் சென்னையில் எவ்வளோ டெஸ்ட் எடுத்தாங்கங்கிற தகவலே இருக்குது. அன்னைக்கு பண்ணதுலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக 1,500 2,000 நெருங்கிட்டு இருக்கோம் சென்னைக்கு. அப்போ சென்னைக்கு நீங்கள் அதிகமாக டெஸ்ட் பண்ணையில் தான் வெளியில் தெரியுது. நீங்கள் ஏன் கேரளாவை அங்கே டெஸ்ட்டே பண்ண மாட்டேன்றாங்க, நம்ம அதிகமாக டெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கேரளாவில், டெல்லியில், மும்பையில் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட்னு பண்ணுறாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தின்னு. நீங்க இங்க எவ்வளவு பேருக்கு அப்படி பண்ணிருக்கீங்க சார்? இப்போ கணபதி சார், இப்போ நம்ம இவ்வளவு புள்ளி விவரங்கள், நோய் தொற்று அது எப்படிலாம் பாதிப்பை ஏற்படுத்துதுனாலும் முதலமைச்சர் சொல்வது வந்து நாங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், ஊரடங்கை கடுமையா நாங்க அமல்படுத்தணும், அதனால இந்த சக்சஸ் கட்டுக்குள் இருக்கு. அதாவது ஊரடங்கை கடுமையா அமல்படுத்துறதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. நீ ஊரடங்கை கடுமையா அமல்படுத்தின எல்லாம், ஆனா அந்த கடுமையா அமல்படுத்தின நேரத்துல தொற்று பரவாமல் இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன தடை பண்ணிருக்கீங்க, என்ன தடுத்திருக்கீங்கிற சாதனையா நீங்க சொல்லணும். புகழேந்தி சார், குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா? அவரு எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்ல மிஸ்டர் கணபதி சார். நீங்க கோ த்ரூ மிஸ்டர் விஜயன், உங்கள்ட்ட கரெக்டா வச்சிருப்பீங்க கையில பாருங்க. டுடே மகாராஷ்டிரா நியூ கேசஸ் 4,841. நான் அதான் சொல்றேன், சென்னையை மட்டும் அது he is wrongly reporting. sorry இல்ல நான் சென்னையும் மும்பையும் சொல்றேன். மும்பை பாருங்க சார், மும்பை இல்ல சார், நான் சென்னையும் மும்பை சார். புள்ளி விவரத்தை இன்டர்பிரேஷன் நமக்கு விருப்பம் போல நம்ம பண்ணலாம். அவர் மும்பைக்குள்ள வரார் சார், இன்னும் மைக்ரோஸ்கோப்பில தாராவிக்குள்ள வரலாம். தாராவியில நேத்து 11 கேஸ். நேத்து புள்ளி விவரம் எடுத்து பாருங்க, நேத்து 11 மக்கள் நெரிசல் சார். மக்கள் 2 லட்சம் மக்கள் இருக்காங்க. நீங்க சென்னையை விட கம்பேர் பண்றப்ப பொது கழிப்பிடம் ரொம்ப மோசமாக இருப்பது தாராவி சார். 2 லட்சம் மக்கள் உள்ள தொகை இடத்துல 11 நியூ கேஸ் தான் நேத்து. அதுக்கு முன்னாடி 100 200 300ன்னு போச்சு. சுருக்கமா வாங்க, கணபதி சார் நேரத்தை எடுத்துக்கிறீங்க, வாங்க புகழேந்தி சார். அப்ப வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 87 லட்சம் டென்சிட்டியில பாதியை கழிச்சீங்கன்னா பாதி டென்சிட்டியா தானே இருக்கு சென்னையும். சென்னையை நெருக்கமா தான் இருக்கு. ஆர்கே நகர், பெரம்பூர், மத்த இடம்லாம் பாருங்க எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு. இங்க தாராவி ஒண்ணுதான் சிறந்த ஏரியா நினைக்காதீங்க சார், எல்லா இடத்துலயும் அது இருக்கு. அதான் நான் சொல்றேன். சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது சார். புகழேந்தி அவர்கள் சொல்ற கருத்தின்படி நம்முடைய ஒப்பீடு என்பது மகாராஷ்டிரா தான். அதை கம்பேர் பண்றப்ப நம்ம பெட்டரா இல்ல, அதுதான் நானுமே சொல்றேன். இப்ப நீங்க அங்க பொறுத்த மட்டும் அதிகமான மக்கள் தொகை நெருக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இடம் தாராவியை கம்பேர் பண்ணா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இப்ப நீங்க அதே தானே சொல்றீங்க, ராயபுரம், தண்டையார்பேட்டை. அது ஒன்றும் சொல்லல.
அதை போதாக்கு நான் என்ன சொல்றேன், நான் முந்தா நாள் ஒரே ஒரு நாள் புல்லட்டினில் மட்டும் 9371 சென்னையில் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கும், அதை நீங்கள் டெய்லி கொடுங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து கட்டுக்குள் இருக்கிறது என்றால் சென்னையை விட்டு வேற மாவட்டங்களுக்கு கொரோனா தொற்று போகாமல் இருந்தால் உங்கள் கட்டுக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். என்ன பொறுத்த மட்டும் நீங்கள் சென்னையில் வந்து 2000 3000 ஆச்சு 4000 ஆச்சு, நோ ப்ராப்ளம், ஆகிட்டே போட்டோம். நம்ம டெஸ்ட் எடுக்க ஒருவேளை கவர்மெண்ட் ப்ரொஜெக்ஷன் மிக அதிகமாக இருந்து இந்த 3000 அவங்க குறைவா நமக்கு குறைஞ்சுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொஜெக்ஷன்ல அதிகமா நினைச்சிட்டு அப்படி அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நான் பொதுவாக வந்து கட்டுக்குள் இருக்குன்னா என்ன அர்த்தமா இருக்கணும்னா, சென்னையில இருந்து நம்ம வேற மாவட்டங்களுக்கு போக விடாம தடுத்து இருந்தோம்னா நீங்க சொல்லலாம் கட்டுக்குள் இருக்கிறது. இந்த இடத்துல ஆனா இந்த இடத்துல நீங்க சென்னையை தவிர மற்ற மாவட்டங்கள் இது வரைக்கும் நம்ம சோதனையை அதிகப்படுத்தல. இப்ப சோதனை இந்த இடத்துல தான் கணபதி சார் அதை தாண்டி நகர்கிற போது வந்து ஒரு ஆக்கப்பூர்வ ஆலோசனைகளை கூட எதிர்க்கட்சிகள் எல்லாம் கொடுக்காத இடத்தில் தமிழ்நாட்டில் தான் வைரஸோட மட்டும் போரிடுவதல்ல, எதிர்க்கட்சிகளோட நாங்க போரிட வேண்டியது. இல்லை, நான் அதுக்குமே வந்து நம்ம ஒரு புகழேந்தி சார் சொன்ன மாதிரி அவங்களோட கூட்டணி கட்சி எடியூரப்பா பக்கத்தில் இருக்காரு ஸ்டேட்டு கர்நாடகா. அங்கே கர்நாடகாவில் இன்னைக்கு வந்து பெங்களூரில் வந்து நேற்று வரைக்கும் 1687 கேஸு. இன்னைக்கு காலையில் வந்து அங்கே கணக்குப்படி 119 புது நியூ கேசஸ் வந்துருச்சுன்னு உடனே அவங்க பயந்துட்டு எடியூரப்பா அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து லாக்டவுனை நீட்டிக்கிறதா வேண்டாமான்னு இன்னைக்கு காலையில் நம்ம கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எம்எல்ஏ பிளஸ் மினிஸ்டர்ஸோட வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காரு. இங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வ ஆலோசனை நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நீ அங்க மகாராஷ்டிரா இவர் நடத்தியிருக்காரு. அதுக்கு முந்தின 2 நாள் முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஜூலை 1க்கு அப்புறம் ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் ஆல் பார்ட்டி ஊரடங்கை நீட்டிக்கிறதுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்ல முடிவு எடுக்கிறாங்க. அந்த நியூஸே வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எடுத்த முடிவுன்னு வருது. இங்க நீங்க எந்த ஆலோசனையும் கேட்க விரும்பல. ஒண்ணு நான் என்ன கேட்கிறேன், நீங்க முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் எதிர்கட்சியோட ஆலோசனை கேட்கலன்னா அவங்க என்ன டாக்டரா மருத்துவ நிபுணரா கேட்கறேன். அப்ப எடியூரப்பாவுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் அந்த அறிவு இல்லையா? சரி, முக்கியமா சுமந்த் நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா சுமந்த். இல்ல ரெண்டு விஷயம் விஜயன். அதாவது நம்ம வந்து மும்பையோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா மும்பைல டெஸ்டிங் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு மும்பைல ஒரு 5 நாட்களுக்கு முன்பு முதல் முறையாக ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 1000க்கு குறைவாக, மே 1ஆம் தேதிக்கு பிறகு 1000க்கு குறைவாக வந்தது 991. அடுத்த நாள்ல இருந்து 1300 1400 போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து என்னன்னா இதுல ஒரு மிகப்பெரிய ஆபத்து. தொடர்ந்து அரசு மீது கேசஸ் அதிகரிக்கும் போது குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும்னா கம்முன்னு டெஸ்டிங்க குறைச்சிட்டாங்கன்னா நிச்சயமா நம்ம என்ன, அதாவது நோய் தொற்ற கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனால இந்த காரணத்தினாலதான் என்னுடைய யூகம் அரசு முன்னாடி இந்த டெஸ்டிங் அதிகரிக்கிறதுக்கு தயக்கம் செய்தார்கள். அந்த காரணத்தை நீங்க சொல்றது எனக்கு இன்னும் ஒரு நெருக்கடியா இருக்கு. நிறைய குற்றச்சாட்டை வச்சா டெஸ்டிங்க குறைச்சு விடுவோம் அப்படின்றதே எனக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு. இல்ல விஜயன் தொடர்ந்து வந்து கேஸ் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க அரசு தவறு செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா என்ன டெம்டேஷன் வரும், கிராஜுவலா டெஸ்ட் குறைக்கலாம்னு டெம்டேஷன் வராது. சரி காத்துருங்க சுமந்த், சுருக்கமா ஒரே ஒரு நிமிஷம், ஒரு பாயிண்ட் சுருக்கமா வந்துருங்க. இல்ல அதாவது நம்ம வந்து டெஸ்ட் அதிகரிக்க வேண்டிய காலம், அதிகரிக்க வேண்டிய நேரம், இன்னும் நிறைய கேஸ வந்து கண்டுபிடிச்சு தனிமைப்படுத்த வேண்டிய நேரம். சரி, ஐயோ கேஸ் வந்துருச்சு, நீங்க சென்னையில மட்டும் 2000 வர்றதுக்கு 3000 கூட ஆகட்டும், நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அதிகமா டெஸ்ட் பண்ணா நல்லதுதான். அதிகமா கேஸ் வர்றது நம்ம ஒன்றும் சொல்லல. சென்னையில இவ்வளவு வந்ததை பத்தி கூட நம்ம சொல்லல. ஆனால் சென்னையில இருந்து நீங்க மதுரைக்கு போகுது, மதுரையிலிருந்து நெல்லை போகுது, நெல்லையிலிருந்து தூத்துக்குடி போகுது. இப்போ கொரோனா வந்து எல்லா மாவட்டத்துக்கும் போயிடுச்சு. நீங்க மற்ற மாவட்டங்கள்ல இது வரைக்கும் 1000 2000 தான் நீங்க பரிசோதனையே பண்ணிருக்கீங்க. முக்கியமான மதுரையில திருநெல்வேலியில தூத்துக்குடியில நீங்க டெய்லி இங்க பண்ற மாதிரி அங்க 3000 4000 டெஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க 400 500 அதிகரிக்கும்ல. அந்த வாய்ப்பு இதுல 2 விஷயம் தான். இப்போ செல்வ பெருந்தகை அவர்களோ அல்லது திமுக கூட்டணி கட்சியில நாங்க கொடுக்கிறோம் ஆலோசனை எல்லாம் கொடுக்கிறோம். பொன்முடி அவர்கள் கூட சொல்றாங்க எங்க ஆலோசனைகளை பல கட்டங்கள் அமல்படுத்துறாங்க, ஆனா காலம் தாழ்த்தி அமல்படுத்துறாங்க, அதனால எந்த பயனும் இல்லை, அதனாலதான் கட்டுக்குள் இல்லை அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல. இப்ப மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் அதிகமான பிறகும் நம்ம இல்ல கட்டுக்குள் தான் இருக்குது அப்படின்றது தானே பெரிய டிபேட். ஆமா, இல்ல கட்டுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இது வந்து கண்ணுக்கு தெரியாத வைரஸ் ஒரு முதல்வர் வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா நாளை கழிச்சு இது உடனே கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. டாக்டர் சுமந்த் ரொம்ப சரியா சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன்.
இது கட்டுக்குள் இருக்குது அப்படிங்கன்னா இது பல கண்ணோட்டம் இருக்குது. ஒன்று, இறப்பு விகிதம் ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தால் ஒருவேளை கட்டுக்குள் இருப்பதாக நாம் நினைக்கிறோமா, அது ஒரு பெரிய விஷயம். அல்லது தொற்று பரவல் எண்ணிக்கை வந்து கணிசமான அளவில் குறைவாக இருப்பதால் அது கட்டுக்குள் இருப்பதாக சொல்லுகிறாரா? எனக்கு நீங்க நோய் தொற்றுன்னு வந்தா கணபதி சார் சுட்டி காட்டின மாதிரி ஒன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே, கர்வ் மேல ஏறிக்கிட்டு தானே சார். இல்ல அதுக்கு தான் சுமந்த் சொன்னார் பாருங்க, ரொம்ப சரியா சொன்னாரு. நீங்க நோய் சோதனைகளை இப்ப நீங்க 4000 டெஸ்ட் பண்ணும்போது இருந்த ரெட்டிப்பு விகிதம் இப்ப சுத்தமா இல்ல. இப்ப ரெட்டிப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்க வந்து 33,000 டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு வந்து 3600 வந்திருக்கு, ரைட்? ஸோ அப்ப இப்போ சென்னையில் வந்து நீங்கள் 4000 பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த 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 பாதிப்பு வந்து நீங்கள் 10,000 போன பிறகு மிக சரியான இடத்துக்கு வந்தீங்க. ஆனா கணபதி சார் சொன்ன மாதிரி சு வெங்கடேசன் அவர்களை தான் சொன்னாங்க, தென் மாவட்டங்கள்ல இரட்டிப்பு விகிதம் அதிகமாயிருக்கு, குறைவான நாட்கள்ல இரட்டிப்பு விகிதம் அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து நீங்க தென் மாவட்டத்துல டெத் ரேட் அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன பார்வைன்னு கேளுங்க. எப்படி கட்டுக்குள்ள இருக்கு? இது என்ன பார்வைன்னு அதான் நான் சொல்றேன். கட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதுனா நீங்க டோட்டலா நம்ம சென்னையை வச்சு சொல்றோமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இல்ல, ஒட்டுமொத்த சென்னை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அது முதல்வர் அறிக்கை விடுறாருன்னா அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தான் அர்த்தம் முதலமைச்சர் கொடுக்கிற போது. அப்ப இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய பேருக்கு சோதனை செய்யல அப்படின்னாலும் பலியாவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பரிசோதனைக்கு உட்பட்டவர்கள் வந்து உட்படாமலே இருக்காங்க, அவங்க மத்தியிலே நிறைய பாதிப்புகள் பலி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கட்டுக்குள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, ரைட்? இப்ப கட்டுக்குள் அதை சுமந்து வந்து சொன்னதுக்கு வந்து நான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலா கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் சுத்தமா கட்டுக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது, ரைட்? அப்ப அரசு எடுத்த நடவடிக்கைகள் ஒரு ரெண்டு விஷயம் சுமந்து சொன்னது. ஒண்ணு வந்து நீங்க சொன்னீங்க ஒரு தாமதமான கொஞ்சம் நம்ம வந்து டிலே பண்ணிட்டோம், அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஏப்ரல்லையோ மேலேயோ பண்ணியிருந்தோம்னா இதுக்குள்ள கண்ட்ரோல் ஆயிருக்கும். இந்த 6வது லாக்டவுனுக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலையை தவிர்த்திருக்கலாம். ஆனா அதுல வந்து நம்ம கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருந்துட்டோம். ஸோ அதனுடைய விளைவுகள் தான் இப்பொழுது இது வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கிற போது நீங்க ஊகான்ல என்ன பெரிய வெற்றி, அங்க ஊகான்ல டோட்டல் லாக்டவுன் பிளஸ் டெஸ்டிங் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் அங்க தொற்று எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அந்த ஸ்டெப்பை நம்ம இப்பதான் எடுத்திருக்கோம், இந்த லாக்டவுன்ல தான் எடுத்திருக்கோம். ரெண்டாவது இந்த அதுலயுமே சுமன் சொன்ன முக்கியமான பாயிண்ட், இந்த எண்ணிக்கையே போதுமானது அல்ல, இன்னும் அதிகமாக்கணும். கட்டாயம். இப்போ நீங்க இன்னும் 2 மாசம் கழிச்சு இந்த எண்ணிக்கைக்கு வந்தா அப்படி இல்ல, அப்பையும் அதான் சொல்லுங்க. இல்ல 2 மாசம் இல்ல, இப்போ நீங்க இன்னும் அதிகமாக்கணும். இல்ல 2 மாசம் விட்டீங்கன்னா அப்புறம் நீங்க மறுபடியும் பரவத்தான் செய்யும். 2 மாசம் இல்ல, இப்போ நீங்க இந்த எடுக்கிற டெஸ்ட்டை டே பை டே அல்லது ஒவ்வொரு வாரமும் நீங்க கணிசமான நம்பர்ல எண்ணிக்கை அதிகரிச்சா தான் தொற்றினுடைய அளவு எப்படி இருக்கு நமக்கு வந்து தெரிய முடியும். அதற்கேற்ப நம்ம நடவடிக்கைகளை மாற்ற முடியும். இந்த மாசம் கரெக்டா இருக்குன்ட்டு அடுத்த மாசம் நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா மறுபடியும் தொற்று ரெட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் தான் உருவாகும். அதனால இருக்கிற இந்த 33,000 சுமந்தவர்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு 50,000 அல்லது 60,000 படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமை இருந்தா தான் இந்த தொற்றினுடைய அளவை நம்ம தெரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும், தொற்றினுடைய எண்ணிக்கையும் குறைக்க முடியும். அது இல்லாம ஒன்று சொன்னீங்க, எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. அது ப்ரொஜெக்ஷன் வந்து அவங்க எடுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டை அடிப்படையாக வைத்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க, ரைட்? இப்போ நீங்க டெஸ்டிங் நாளைக்கு 50,000 போயிருச்சு, தொற்று ஒரு 1000க்குள்ள வந்துருச்சு, அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி சாத்தியமாகும்? ப்ரொஜெக்ஷன் குறையத்தானே செய்யும். ஸோ அப்ப ப்ரொஜெக்ஷன் என்பது அன்னைக்கு கூடிய ட்ரெண்டை வச்சு, இப்போ ஏப்ரல் மேல இருக்கக்கூடிய ட்ரெண்டை வச்சு நீங்க ஜூலைல இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நீங்க டெஸ்ட் சுமன் சொன்ன மாதிரி நீங்க 50,000 60,000 டெஸ்டினுடைய எண்ணிக்கையை கூட்டுகிற பொழுது ப்ரொஜெக்ஷன் குறையுமா குறையாதா? கர்வ் ஃபிளாட் ஆகுமா ஆகாதா? இல்ல நீங்க கண்டுபிடிச்சு ஏலியா டிடெக்ட் பண்ணி அவரிடம் இருந்து இன்னொரு தொற்று ஏற்படாமல் தடுப்பதன் மூலம் தான் அது சாத்தியம். அதெல்லாம் ஒரு பாயிண்ட் நம்ம பேசுறது நீங்க சொன்ன மாதிரி இப்ப மதுரை இருக்குல்ல சார், இப்ப பல புகழேந்தி அவர்கள் சொன்ன மாதிரி இங்க 10 தான் 12 தான்னா அங்கெல்லாம் 0வா இருந்த டிஸ்ட்ரிக்ட் சார் இன்னைக்கு 12 ஆயிருக்கு. இப்ப மதுரையை பாருங்க, சேலம் பாருங்க, வேலூர் பாருங்க. இது வந்து நமக்கு ஒரு அச்சத்தை தரலையா? இல்ல அச்சத்தை தருது, இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்கு காரணம் என்ன? அங்கே நம்மகிட்ட தான் கேப்பு. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த 5வது லாக்டவுன்ல நிறைய விதிமுறைகள் தளர்வு பண்ணதுனால என்ன பண்ணோம், எல்லாரும் நீங்க சென்னையில் டெஸ்ட் பண்ணாதவங்களே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு இல்ல கொரோனா இல்லைன்னு நினைச்சு அதர் சொந்த மாவட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, இப்போ நீங்க உதாரணம் தூத்துக்குடி, அந்தமான், மாலத்தீவு, அங்க இருக்கிற தமிழர்களை பூரா ஷிப்ல கொண்டு வந்து நீங்க இறக்கி விடுறீங்க. ஷிப்ல விட்டு இறக்கி விட்டோன்னா டெஸ்ட் பண்றீங்க, அங்க கூட்டு வர்றவங்களுக்கு இருக்கு, தமிழர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி திருச்சி, மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து ஃபிளைட்ல வர்றாங்க, அங்க இருக்குது. இல்ல இப்போ இந்த இடத்தில் நீங்க டிராவல் ஹிஸ்டரியை வச்சு நீங்க பாக்குறீங்க, அவங்களுக்கு மட்டுமே நோய் தொற்று இருக்கு. அதுவும் ஒரு காரணம், அவர்கள் மூலமாக உள்ளுக்கு பரவி இருக்க வாய்ப்பு. ஏன்னா அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த சூழ்நிலை இருந்ததுன்னா பரவி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன பண்றோம், நம்ம ஏர்போர்ட்லயே நம்ம வந்து ப்ராப்பரான டெஸ்டிங்கை பண்ணி நம்ம குவாரண்டைன் பண்றோம். அது ஒரு ரீசன். அதுக்கு அடுத்த ரீசன் நம்ம சென்னையில இருந்து மக்கள்
இந்த 5வது லாக்டவுன்ல தளர்வுகளை பயன்படுத்தி மூவ் ஆனதுனால வந்த வேணா. ஏன் சென்னையில் நம்ம ப்ராப்பரா டெஸ்டிங் பண்ணி அவர் வந்து கொரோனா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு நீங்க டெஸ்டிங் போட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை இல்ல. சில நீங்க சொல்லதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் வெங்கடேஷ். சில இடங்கள்ல நம்ம காலம் தாழ்த்தினாலும் பிரச்சனை கை மீறி போகல, நம்ம கட்டுக்குள் இருக்கிறது அப்படின்ற இடத்துக்கு தான் நீங்க வரீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நியூஸ் 7 தமிழ் ட்விட்டர் பக்கத்துல முன்வைத்த கேள்வி என்பது, ஊரடங்கை கடுமையாக பின்பற்றியதால் தான் கொரோனா கட்டுக்குள் உள்ளது என முதல்வர் சொல்வது. கொரோனா கட்டுக்குள் தான் உள்ளது 2 விழுக்காடு, சரியான கருத்து 11 விழுக்காடு, நோய் தொற்று அதிகம் 42 விழுக்காடு, ஊரடங்கு சரியாக இல்லை 45 விழுக்காட்டினர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. செல்வ பெருந்தகை சார், ஊரடங்கு அமல்படுத்தி நிறைய வழக்கு போட்டாங்க, நிறைய ஃபைன் வாங்கினாங்க, அதிக எண்ணிக்கையில் வந்து இப்போ பல கோடிகள் வந்து அபராதமாகவே விதிக்கப்பட்டது. இதை தாண்டி ஊரடங்கை எப்படி கடுமையா வச்சிருக்க முடியும்? இல்லைங்க, இதுல 2 விஷயம் தான். வெளிப்படை தன்மை இல்லை, திட்டமிடுதல் இல்லை. இது 2மே இல்லை. ஒரு திட்டமிடுதல், ஒரு வெளிப்படை தன்மை இருந்தாதான் இது ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். இப்ப அதிகாரிகள் உழைக்கிறாங்க, மருத்துவர்கள் உழைக்கிறாங்க, தன் உயிரை பணைய வச்சு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, காவல்துறை ஆகட்டும், துப்புரவு பணியாளர்களாகட்டும். ஆனா இதுல அரசுக்கு ஒரு வெளிப்படை தன்மையோ திட்டமிடுதல் இல்லைன்னா இது எப்படி வெற்றி பெறும்? ஒருத்தர் மேல குறை சொல்லிட்டே இருக்காங்களே. நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க, பரிசோதனையை தொடர்ந்து நீங்க அதிகரிங்க. 50,000 குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு பண்ணணும்ன்றாங்க. சுமன் ஸ்ரீராமனும் அதான் சொல்றாரு, எல்லாரும் அதான் சொல்றாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. நம்ம திரு வெங்கடேசன் சொன்னாரு, ஆமாங்க கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இதுல வந்து தோல்வி ஏற்பட்டுச்சுன்றாரு. ஆனா விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்னைக்கு 987 பேர் இறந்திருக்காங்க. இன்னைக்கு மட்டும் 87 ஏறக்குறைய வந்து உயிரிழப்பு வந்து 46 பேர் இறந்திருக்காங்க. 88 லேப் வச்சு என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு அரசு சொல்றாங்க 88 லேப். செல்வபெருந்தகை சார், சுருக்கமா சொல்லுங்க. விலை மதிக்க முடியாத உயிர்கள் தான், அது ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது தான். ஆனா இந்த நோய் தொற்றோட வீரியத்தை கம்பேர் பண்றப்ப ஒரு 1000 என்பதே குறைவு தான். கிட்டத்தட்ட 2% எல்லாம் போகும். நம்ம கொஞ்சம் கட்டுக்குள் வச்சிருக்கோன்ற ஒரு பார்வை இருக்கா? அதை ஏத்துக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொன்னங்க, எந்த மாநிலத்துல வந்தாலும் இந்த உயிரிழப்பு தமிழகத்துல வரக்கூடாது. தமிழகத்தில் உடைய மருத்துவ கட்டமைப்பு, அது போன்ற கட்டமைப்பு பெருந்தலைவர் காமராஜரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மருத்துவத்தில் அவ்வளவு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. எப்படி இவ்வளவு பெரிய உயிரிழப்பு வரும்? தமிழகத்தில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு எந்த மாநிலத்தில் இருக்கு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ஏசியாலேயே மெடிக்கல் ஹப் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க, சென்னைன்றாங்க. இதுல வரலாமா? ஆகையால நான் என்ன சொல்றேன், டிரான்ஸ்பரன்சி இல்ல, டாலரன்ஸ் இல்ல, எதிர்கட்சிகள் சொல்றதை கேட்கணும். நான் திருப்பி சொல்றேன், சிவில் சொசைட்டியோ என்ஜிஓசியோ மற்ற மாநில மாவட்டத்தில் உள்ள எல்லாரையும் இணைத்து சொல்லணும்னு சொல்றீங்க. நன்றி செல்வ பெருந்தகை, அந்த கருத்தை எடுத்துக்கிறேன். சுமத், இதுல இப்போ ஊரடங்கு 5 கட்டமா அமல்படுத்தணும், அதனோட நெட் ரிசல்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப சாமானியர்களோட என்ன கேட்கறாங்கன்னா, என்ன சார் அமல்படுத்தியும் அதிகமாயிட்டு தானே இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு. சுருக்கமா உங்க கருத்தை சொல்லுங்க. ஊரடங்கு எப்படி அமல்படுத்தப்பட்டது? இல்ல, ஊரடங்கு இந்த 12 நாள் ஊரடங்கு வந்து கிட்டத்தட்ட கடுமையாக அமல்படுத்தப்பட்டது. முதல் ஊரடங்கும் கடுமையாக அமல்படுத்தப்பட்டது. நடுவுல அந்த 3வது 4வது பீரியட்ல தான் நம்ம வந்து நிறைய தளர்வுகளை அறிவிச்சோம். அதனுடைய பயன் வந்து இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். மிக முக்கியமாக இந்த குற்றச்சாட்டுக்கள், பரஸ்பர குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. இப்ப வந்து எல்லாரும் போக்கஸ் பண்ண வேண்டிய சுமத், உங்க இணைப்புல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். குற்றச்சாட்டுகள் இல்லாம ஆக்கப்பூர்வமாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்னு சொன்னதா நான் எடுத்துக்கிறேன். மீண்டும் இணைப்பு வந்தா நான் வரேன். சுமத், புகழேந்தி சார், இதுல ஊரடங்கு எப்படி அமல்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்ப சென்னைக்கு கூட நாங்களே பல விவாதங்கள்லாம் நடத்தினோம். சென்னையை தவிர்த்து ஊரடங்கு தளர்வு கொடுக்கலான்னு. ஆனா நம்ம அமல்படுத்தினோம். இந்த 4, 5ஆம் கட்டத்துல கொடுத்த தளர்வு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியதா ஒரு கருத்து இருக்கு. உங்கள் பார்வை சுருக்கமா? அதாவது குறைந்து கொண்டே போச்சு. குறைந்து கொண்டே போகும் பொழுது தளர்வுகள் நெசசிட்டி. எல்லா இடத்துலையும், எல்லா ஸ்டேட்லயும் இது எல்லாரும் தளர்வுகளை ஏற்படுத்தும் பொழுது இங்கேயும் ஏற்படுத்தல தளர்வுகளை இதே எதிர்கட்சிகள் தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். அதனால வேற வழியில இருந்து அதை பண்ணும்போது இப்ப தெரியுது இது நெசசரி, இது தேவை சார். ஒரு குறுக்கீடு, திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்க தளர்வுகள் கொடுத்து நோய் தொற்று அதிகமானா அந்த பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும், கடுமையாக்குங்கன்னு தானே சொன்னாங்க. உங்க கூட்டணியில் இருக்கிற ராமதாஸ் அவர்கள் கூட ராணுவ கட்டுப்பாடு ஊரடங்கு தானே கேட்டாங்க. ஆமா சார், அதுதான் பண்றோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோட் டவுன், நாட் ஒன்லி தி கவர்மெண்ட்,
இட் இஸ் கம்பைன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக். மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். இதெல்லாம் திரும்பி 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 வேண்டுகோளாய் விடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. சரி, இரண்டாவது விஜயன், நான் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1 minute please. சுருக்கமா என்னன்னு கேட்டீங்கன்னா 30 செகண்ட் சார். சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மாண்புமிகு துணை முதல்வர் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணார். பிப்ரவரியில பட்ஜெட் கூட்டத்தொடர் 9ல இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. இந்த காங்கிரஸ், இந்த திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சிகள் எல்லாம் 22ஆம் தேதி வரை 9 முதல் 22 வரை கலந்துகிட்டு தான் இருந்தாங்க. எப்ப வெளியே போறாங்க? அடுத்த நாள் வெளியில போறாங்க. புகழேந்தி சார், இதுல என்ன நான் சுட்டிக்காட்ட விரும்புதுன்னா, இது கடைசி நேரம். அந்த இருந்த வரைக்கும் அந்த முதல் 5 நாள் என்ன பேசுனாங்கன்னு பார்த்தா சட்டமன்ற குறிப்புகள்லே இருக்கும். இதை நடத்தணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள வேண்டாம், நமக்கு நேரமின்மை. நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நீங்க சொன்ன கருத்தை பதிவு பண்ணிட்டேன். நான் வந்துடுறேன் சுமத், நான் உடனே வந்துடுறேன். புகழேந்தி சார் சுருக்கமா சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, நான் அடிக்கடி கேட்கிறேன். இந்த கோயம்பேடு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் லாங் ago king was there, king have 2 wives 12 sons அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. கோயம்பேடுக்கு நாங்க கூப்பிடல சார் யாரையும். கோயம்பேட மறந்துடலாம் சார். கோயம்பேடே மறந்துடலாம் கொஞ்ச நாளைக்குன்னு சொல்றீங்க. நான் அப்படியே பதிவு பண்ணிக்கிறேன். சுமத் சுருக்கமாக 2 மிக முக்கியமான விஷயம். திரு செல்வ பெருந்தகை சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். வெளிப்படைத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கணும். மாவட்ட ரீதியாக எவ்வளவு பரிசோதனைகள் செய்யறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ராணுவ ரகசியம் கிடையாது. அதை தொடர்ந்து கொடுக்க மாட்டேன், இல்ல அப்பப்போ திடீர்னு கொடுப்போம், அடுத்த நாள் கொடுக்க மாட்டோம், 3 நாள் கழிச்சு கொடுப்போங்கிறது சரியான அணுகுமுறை அல்ல. அரசு அந்த அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது, இன்னும் பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். மாவட்டங்களிலும் அதிகரிக்கப்பட வேண்டும், சென்னையிலும் அதிகரிக்கப்பட வேண்டும். மிக முக்கியமாக இப்பொழுது செய்தால்தான் அடுத்த 1 மாதத்திற்குள் நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். கணபதி சார், இதுல நோய் தொற்று அதிகம்னே 42 விழுக்காட்டினர் சொல்லியிருக்காங்கன்னா அது கட்டுக்குள் இல்லைன்னு நினைக்கிறாங்களா மக்கள்? கட்டுக்குள்ள இல்லைன்னு தான் சொல்றேன். இது காரணம் என்னன்னா, நான் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லணுங்கிற காரணம் இல்லை. அரசாங்கத்துல ஒரு திடமான முடிவெடுக்கும் தன்மை இல்லை. அது அவங்களோட அந்த செயல்பாடுகளோட வேகம் பத்தல, காலதாமதமா நீங்க சொன்ன மாதிரி குதிரை போனவனே லாயத்தை போட்டுற மாதிரி நடக்குது. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் முதல்ல சென்னையில அடுத்து 1 வாரத்துக்கு கடுமையான ஊரடங்கு வரும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இல்லை, அது வதந்தி அப்படின்னு முதலமைச்சர் மறுத்தாங்க. அதே சமயத்தில் ஜூன் 12ஆம் தேதி ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் வினீத் கோத்தாரி பெஞ்சில் கவர்மெண்ட் அங்கேயும் மறுத்தாங்க. நாங்கள் சென்னையில் முழு ஊரடங்கு, கடுமையான ஊரடங்கு அமல்படுத்த போவதில்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்திலேயே இங்கே செக்ரட்டேரியட்டில் தலைமைச் செயலாளர் மாவட்ட கலெக்டர்களோட வீடியோ கான்ஃபரன்ஸில் மீட்டிங் நடத்துகிறாங்க. எல்லா கலெக்டரும் சொல்கிறாங்க, சென்னையில் அதிகமாக இருக்குது, நீங்கள் அங்கே ஊரடங்கை கட்டுப்படுத்தி கடுமையாக்கி அங்கேருந்து ஒரு ஆள் கூட எங்கள் மாவட்டங்களுக்கு வர விடாதீங்க, தயவு செய்து வந்தால் எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு கலெக்டர் சொன்னாங்க. அந்த கலெக்டர் சொன்ன அடிப்படையில் தான் இவங்க மெட்ராஸில் முழு ஊரடங்கு நீட்டிச்சாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் திறந்து விட்ட மாதிரி எல்லாம் இ பாஸ்ல ஃப்ராட்தனம் அதுல போலி இ பாஸ் ஏகப்பட்ட மக்கள் எல்லா மாவட்டங்களும் போயிட்டாங்க. அதுலதான் மதுரை அதிகரிச்சது. இப்ப மதுரையில இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இங்க கோயம்பேடு மாதிரி பறவை காய்கறி சந்தையிலிருந்து பரவுதுன்னு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அரசாங்கம் அதை சரியாக எடுத்து சரியாக செய்ய வேண்டும்ங்கிறது தான் சொல்றமே தவிர மற்றபடி குற்றம் சொல்லணுங்கிறது என்ன யாருக்கும் கிடையாது. சுருக்கமாக உங்கள் பார்வை இதுல என்னவா இருக்கு அப்படின்றதுதான். ஊரடங்கை நம்ம எப்படி அமல்படுத்தியிருக்கோம், அது கட்டுக்குள் இருக்குதா? அது சுமந்து சொன்ன மாதிரி நானும் ஒத்துக்கொள்றேன். இதுல நான் கேட்க விரும்புவது, இப்ப இ பாஸ் ஃப்ராட் எல்லாம் சொன்னதுனால அதான் புகழேந்தி அவர்களும் சொன்னாங்க, மக்களும் ஒத்துழைக்கணும். இப்ப நீங்க போலி இ பாஸ் வாங்கிட்டு போறது, தெரியாம போறது, அது மாதிரியும் தவறு. அவன் தவறுங்கிறது 100க்கு சட்டப்படி அது தவறுங்கிறது வேற விஷயம். ஆனா அப்படி ஒரு பயத்தை சென்னையில கிளப்பி விட்டாங்கல்ல, நீங்க சென்னையில இருந்தா உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. நீங்க சொந்தக்காரனுக்கு ஃபோன் பண்ணி நாங்க வர்றோம்னு சொன்னா வராதன்றான், சென்னையா வராதன்றான். அங்க போனா நீங்க தென் மாவட்டங்களுக்கு போனா வீடு வீட சோதனை செய்யறாங்க. சென்னையில இருந்து யாராவது வந்திருக்காங்களா? சில கிராமங்கள்ல தண்டோரா போடுறாங்க. அப்ப சமூகத்துல அல்லது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பயத்தை, பீதியை உருவாக்குற காரணத்தினால தானே இது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகுது. அப்ப அதை தவிர்த்திருக்கணும்ல. சோ அந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை நம்ம விட்டுட்டோம். கட்டுக்குள் இல்லைங்கிறது நம்ம இது வரத்தாஞ்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில பயம் இருக்கு, பீதி இருக்கு.
சுமந்து ஒன்று சொன்னார்ல, எண்ணிக்கையை பார்த்து இது முடிவு செய்யப்படுகிறது. அப்படிங்கும்போது கட்டாயம் இது கட்டுக்குள் இல்லைன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. ஆனா ஊரடங்கு பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே அதுல தளர்வுகள்ல நம்ம நிறைய தவறுகள் பண்ணி சரியா இல்ல. சோ அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சுமந்து சொன்ன மாதிரி இந்த லாக்டவுன் மாதிரி அல்லது இன்னொரு 30க்கு அப்புறம் மீண்டும் லாக்டவுன் வருமா? இது ஒரு கூட இல்ல, அதே ஒரு தலைப்பாவே நம்ம பேச போறோம். அடுத்த லாக்டவுனும் போட்டு இதே மாதிரி வந்து நம்ம டைட் பண்றோம், இதே மாதிரி தளர்வுகள் இல்லாம நம்ம செய்யணும் அப்படின்னா கட்டாயம் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள நம்ம நல்ல ரிசல்ட்டை தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும் நான் நம்புறேன். சரி, நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் ஐவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.